இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி உட்பட பத்திரிகை ஊடகங்களில் யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லவா? அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற தமிழக ஆளுநருக்கு அது இருக்கிறது. அவர் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தான் அவர் பேரவைக்கு உள்ளே நுழைந்தவுடனேயே இதற்கு ஆளுநர் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும், ஆளுநர் அவர்களும் இதில் பதிலளிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அதுபோன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிற அட்டுழியம் செய்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு எதிராக முதல் குரலாக அவர் இருக்கைக்கு முன்பாக சென்று ஜனநாயக மாண்போடு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அந்த பெண்ணிற்கான பாலியல் வன்கொடுமையில் தமிழக அரசை நாம் எப்படி பதில் கூற வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, தமிழ்நாடு காவல்துறை இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதற்கு நிகரான சம உரிமை தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டின் ஆளுநர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டிய துணைவேந்தர் பதவிகளை தந்தோன்றித்தனமாக தானே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நியமனம் செய்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய வேந்தராக இருந்து செயல்படுகின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமையை குறித்து ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்?